கேட்டா பண்றீங்க கோச்சுக்காதா ஐயா கோச்சுக்காதா நீ போனா உள்ள முடுவா ஓ மை காட் ஐயா ப்ளீஸ் உட்கார் ஐயா ஆசை மகள் அன்பு மகள் என்ன வாழ்த்துங்கள் அப்பா அப்பா அன்பா ஊட்டி தென்பா தேரூட்டி வெள்ளி கிண்ணத்தில் நிலவைக்கு வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வம் அப்பா நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உடமாறப்பா நீ நலமோடு சரிங்கப்பா வணக்கம் நல்லா ஐயா சரிமா ஐயா வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாடா பரவாயில்ல வெளிநாடா சுத்தி பார்த்தா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கு ஐயோ நான் முழுவா இருக்கிறேன் கல்யாணம் ஆகலடா கல்யாணம் ஆகுது உட்காந்து வாங்கிக்கிறியா காலம் மாறி போச்சு நத்த பட்டா பட்டுக்கு முன்னே சேர ஓட்டானுங்க வயிற்றுல தாலி இல்ல நான் வயிற்றுல புள்ளிய வாங்கி பண்ணா அண்ணா முன்ன போட்டு பின்னால காரி பின்னாடி துப்ப மாட்டான் முன்னாடியே துப்புவான் போல வாங்கிக்கணும் வந்தேனா ஆனா சத்தியமா சொல்ல உனக்கு ஆம்பளை வாங்கிட்டான் கூத்தாக்குது சப்பியா இருக்கும் எங்க ஆயா பிடிச்சதுக்கு என்ன கூட்டு போயிட்டு எங்க ஆயாக்கு கண்ணு தெரியாது என்ன தான் கூட்டுவோம் நான் தான் போய் இச்சு போட்டு கிடப்பேன் நாங்களா தெய்வ மாதிரி அப்பதான் வலி தெரியாது வலி தெரியாதா ஆமா உனக்கு குழந்தை பண்ணா எங்க போவ எனக்கு குழந்தை பண்ணா நான் ஹாஸ்பிடல் போவேன் டாக்டர் ரெடியா கட்டி வச்சு உட்கார்ந்திருப்பான் பாருங்க ஆச்சு ஒரு மாதிரி ஆஸ்பத்திரி போல ஒரு குழந்தை கூட ஒழுங்கா போகுது எல்லாம் ஆபரேஷன் அதான் உடம்பு வலிக்காது உங்களுக்கு வலிக்காது 10 மாசம் ஆனா வீட்டுக்காரனுக்கு தான் வலிக்கும் பேச்சு வலிக்குது நான் தண்ணி எடுக்க மாட்டேன் அவன் ஏத்து நாங்க நடப்பான் தண்ணி என்ன பண்றேன் தலையை எங்க தலையை சரி பரவாயில்ல வெளிநாட்டு போய் பட்ட படிப்பு வச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக் பண்ணி பார்க்க சொல்லு ஆமா ஏன் தெரியுமா உங்க பாக்குறாரு வயசாகி போச்சு ஆமா இன்னும் நாளைக்கு வந்துக்கிறாரு நாளைக்கு புட்டுக்குனாரு பாவி ஏங்க இந்த மாதிரி கால கத்தல அது சொல்லமா புட்டுக்குனா புட்டுக்கு நான் வச்சியா இந்த நாட்டை மூட்டை ஒப்பாடிப்பாங்க பல பசங்க சில கேள்வி கேட்பாங்க எப்படி பதில் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் எங்க அப்பா எனக்கு சொல்லி அப்பா சொன்ன கேள்வி கேட்க மாட்டாங்க அவனுக்கு ஏடா கூடமா கேட்பானுங்க எல்லாம் உச்சாராக்குறாங்க இப்ப நான் கேட்கறேன் பதில் சொல்லியா சார் 6ல 3 போனா என்ன இருக்கும் வாய மூடு நான் கோயிலியா நான் 6ல 3 போறேன் 6ல 3 போனா மீதி 3 தான் இருக்கும் அட போமா பாரு நான் 1வது கிளாஸ் படிச்சு வந்தியா அமெரிக்கா போய் வெளிநாட்டு பட்டப்படி படிச்சுக்கிறேன் நீ யோசனை பண்ணு எத்தனை முறை யோசனை பண்ணல எத்தனை முறை செஞ்சிட்டாலும் 6ல 3 போனா 3 தான் இருக்கு மீதி இது ஒரு படிப்பாது காப்புரா சுற்று படிச்சுட்டு வரல 6ல 3 போனா என்ன தெரியுமா இருக்கும் வெறும் தண்ணி தான் இருக்கும் 6ல 3 போயிட்டு அப்புறம் என்ன இருக்கு வெறும் தண்ணி தான் இருக்கும் நீ அந்த ஆள் சொன்னீங்க யோசிக்க கூடாதா என்னடா சிம்பிளா கேக்குறான்னு யோசிக்க கூடாதா சரி பரவாயில்ல இன்னொன்னு கேட்டா என்னது அதுக்காவது பதில் சொல்றியா பாப்போம் சார் முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும் ஆமா முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்குன்னு கேட்டேன் ஆமா முட்டைக்கு நடுப்புற அந்த மஞ்சள் கலர்ல குண்டா ஒண்ணு இருக்கு பாரு கம்டாடி முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கு மஞ்சள் கரு அப்ப முட்டைக்கு நடுப்புற மஞ்சள் கலர் வெங்காயம் என்னடா வெங்காயம் நீ பத்தி கார்பரேஷன் எங்க அப்பா என்ன சொல்றாரு சின்ன வயசுல உங்க தாத்தா சொல்லிக்கிறாரு கட்டத்துக்கு ஓடு வர சாப்பாடு அது இன்னும் கான்ல வருமா அந்த கான் தூக்கி போயிட்டு அந்த மோடியில வாங்கி சாப்பிடுவோம் நாங்க யாரு பரம்பரை இருந்தா போக மாட்டாங்களா ஸ்கூல்ல போகிறா பாத்தியரே எங்க வீட்டுக்கு வர வைப்போம் தப்பா படிச்சுட்டு பேரி முட்டுக்கு நாட்டு என்ன இருக்குன்னு கேட்டாக்கா மஞ்சா கருவா துண்டுத்துல இருக்கியா யோசனை பண்ணணும் என்னடா இவன் சிம்பிளா யோசனை பண்ணணும் முட்டுக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும் இட்டு இருக்கும் ஆமா மோ இட்டை லூசா கேள்வி பதில் நானும் பதில் என்ன பச்சு சரி பரவாயில்ல 100க்கு 105 நடுப்புற என்ன இருக்கும் நான் கரெக்ட்டா சொன்னது நீ என்ன ஒரு மாதிரி பேசுற நீ நான் ஒண்ணு மாதிரி பேசல நீ 100க்கு 105 என்ன இருக்கும் நடுவுல சைபர் தான் இருக்கும் சைபர் ஜீரோ அந்த சைபர் ஜீரோல பாத்துக்கிட்டு இருக்கோம் வேற எதுவும் பார்க்காதீங்க நம்ம பாத்துறா ஜோ படிப்பு ஊத்து நான் படிப்பு இதுல கை வாய் உள்ளது பின்ன 100க்கு 105 என்ன இருக்குன்னு கேட்டா ஜீரோ இருக்குன்றா அது எனக்கு தெரியாதா
100க்கும் 105க்கும் நடுப்புற கொஞ்சோண்டு கேப் இருக்கும். பின்ன கேப் இருந்தா தான் அது 100 இது 105 இல்லன்னா அது வேற மாதிரி போடும். எழுதுறவனுக்கு தெரியாதா? அப்ப நான் கேள்விக்காரன் என்ன தெரியாதா? நீ சொல்ல வந்த எவனுமே என்ன கேட்க போற நீ ஒரு ஆளே காலையில விட்டுரு படுத்து. என்ன உலகத்துல எவன் கேட்கறான்? கூட ஒருத்தன் காலி போட்டு இன்னொருத்தன் கேட்கறான். அது போலதான் நாட்டு மக்கள் ஒருத்தன் தம்முன்னு இருப்பான், இன்னொருத்தன் காலையில் விட்டுப்பான், அவன் பேசி காணுப்பான், இவன் தம்முன்னு இருப்பான். சும்மா இருக்கிற நாட்டு மக்கள் கூட சரி மன்னர் செஞ்சாரு, மன்னர் பொண்ணு நாட்டை ஆடுறா, அவளை போய் இல்லாத கேள்வி நீயே கத்து கொடுத்தாரக்கூடாது. அதுதான் கேட்போம், அப்பதான் உனக்கு அறிவு வளரும். எனக்கு நீங்க ஒரு நிலக்கண்ணாடி இருக்குது, மூஞ்ச பார்த்தா என்ன தெரியும்? நிலக்கண்ணால மூஞ்சி பார்த்தா முதல்ல மூஞ்சி தெரியும். தலைக்கு மேல தலைக்கு மேல முடி தெரியும். அந்த முடி மொட்டை வச்சுட்டா மொட்டை தான் தெரியும். மொட்டை மட்டும் தான் தெரியுமா? வேற ஒரு மயிரும் தெரியாது. மொட்டை வச்சுட்டா ஒரு மயிரும் தெரியும். தலைக்கு மேல என்ன தெரியும்? ஆமா, நான் எவ்வளவு ஒரு டீசென்ட்டா முடி தெரியும் சொன்னேன். அப்ப நான் மட்டும் நான் இது பண்ண கேட்கறேன், நானும் டீசென்ட்டா தான் சொன்னேன். மயிறு இருக்குன்னு சொல்றீங்க, என்னன்னு சொல்லமா? நான் ஒரு நாள் மயிறு என்னமா காஞ்சிபுரம் போய்க்கிறா வரதராஜ பெருமாள் வீடு சுத்தி என்னது? அது ஒயிட் கலர்ல வெஞ்சாமரைன்னு சொல்லுவாங்க. வெஞ்சாமரம் சொல்லுவாங்க. அது கிடையாது, அது ஒரிஜினல் பேர் மயிறு, பறவைகள் மயிறு. போய் பாருங்க தெரியும். பறவைகள் மயிறு அது தான் வித்துறாங்க தெரியுமா? ஒன்னில் ஆய்க்கிறாங்க பார்த்து சால் பண்ணிக்கிறீங்க, பேசி சால்வு. ஆனா ஒப்ப முடிச்சுட்டா பரவாயில்ல, எல்லாம் வருது எல்லாம் வருது வரி அந்த வரி ஏறு வாட்டினாரு. உன்னை எதற்காக தெரியுமா? அவனை வேண்டுமா? அவன் ஒரு விகடக்கன். கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பிறந்து விட்டான். அதுக்கு என்ன பைப்பா? கட்டி வச்சு எல்லாத்தையும் இங்க கட்டி சரி விடுமா. அம்மா உன்னை எதற்காக தெரியுமா? எதுக்கு? உனக்கு ஒரு வரலை பார்த்து மனமுடித்து விட்டால் என் கடமை தீர்ந்து விடும். வாய மூடுங்கப்பா. எனக்கு என்ன வயதாகிடுச்சு, சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பெண்ணின் வயது 21 வயது. ஆமாப்பா. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மகளை செல்வமே பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணத்தை செய்தால் பிள்ளையா பிறக்காது அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு திருமணம் நான் வேணாம்னு சொல்லலப்பா. எனக்கு திருமணம் செஞ்சு குழந்தை குட்டி வந்து நம்ம மனசுல ஆசலா இருக்கு. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுட்டு நான் ஒரு இடம் போயிருந்தேன். இந்த வயதான காலத்துல உங்களை யாரு பாத்துப்பாங்க? அப்பா என்னை பார்ப்பதற்கு நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் பணத்தை கொடுத்தா பின்னால வருவாங்க. பணம் போனா தப்பா நினைக்காத. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணாது, அது ஒழுங்கா வாழாது. அதனால எப்ப சம்மதம் சொல்றோம் அப்ப கல்யாணம் பண்ணி வை. குடும்பம் நல்லா இருக்கும், அது குடும்பம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். சரி விடு அம்மா. உன் விருப்பம் எப்போ நீ திருமணம் சொல்லலாம் அப்போ திருமணம். நீ உணவருந்தி ஓய்வெடுப்பா. நீ இன்று போல இருந்து இருக்க வேண்டும் என்று ஒரே தங்கச்சிங்க அவ திடீர்னு வயசு கொண்டா. அது நல்ல சடங்கு. நல்ல தாடுங்க இல்லாதுன்னு கட்ட தாடுங்க சம்பாதிச்சு போத்த நானுங்க. அவ வயசு வந்தா என்ன கேட்டா அண்ணா வயசு வர போறேன், நீ வந்தா நாளைக்கு வந்தா இல்ல நாளாடி வந்தா இல்ல ஒரு மாசம் வந்து வந்தா இல்ல துட்டு கட்டி இல்லையா அப்படி கேட்டுதான் வந்துருவோம். யாரையும் எதையும் கேட்டு வருவதா? ஒரு பெண்ணின் வயது 16 வயது. அது ஈர்க்க ஒரு துட்டு வருவாங்க. மனவிருக்க மாற்று எவனா போய் 2000 ரூபாய் கட்ட சொன்னா முடிஞ்சாரா எப்படா தரேன்? சரி பரவாயில்லை. அவ வயசு வந்தா எல்லாத்தையும் அவ வயசு வந்து என்ன ஆண் மகன் வயது வர. ஆமா ஆமா அவன் எப்படா அப்படி உன்ன வயசுக்கு வரலையா? சேம் சேம் ப்ரோபோஸ் அந்த வயசு வராங்க. அவங்க எப்ப அரும்பு மச்சின்னு வந்தோ அப்ப அவங்க வயசு வந்தா அர்த்தம். ஆண் மகளை கரும்பி மீது வர வயசுக்கு வந்துக்கோ, இவ்வளவு வயசுக்கு வந்துக்கோ. பசங்களே அதை பத்துக்கிறா பாவப்பட்டு தெரியுங்க, பாவப்பட்டு தெரியும். இன்னாத்தா உறவுறோம், இன்னாத்தா வளர்றோம், இன்னாத்தா சாவுறோம் தெரியாம இருக்கிறாங்க. ஆனா பொம்பளை அப்படி கிடையாது. வயசுக்கு வந்தா போதும் ஒரு வாரம் டேரா கட்டி உட்கார வச்சிடறாங்க. இட்லி தோசை வந்தா பூரி கேஞ்சல் முட்டா பால் அவங்களுக்கு வச்சுருந்தா வேலைக்கு போட
காமிச்சிடுவாங்க அப்படின்னா நான் பார்த்து பண்ணேன் விளக்காத அது பெண்களுக்கு தேவையான ஆண்களுக்கு மாத்திட்டீங்க அந்த கண்ணாடி செலவா போது மாத்திட்டீங்க அந்த வார்த்தை சட்டம் போடு ஆனா பொண்ணு வயசு வந்தா ஆயா நீங்க என்ன பண்றீங்க அடோ ஆயா கோச்சிக்காதா ஆயா கோச்சிக்காதா வா நீ போனா நான் உள்ள போடுவா Oh my God. Aya, please, உட்கார் ஆயா. சார் சரி விடு ஏங்க தப்பா நினைக்காதே இது போல நடந்து போச்சு அவங்கள உட்கார கூட கட்டி உட்கார வச்சு புட்டு வச்சு கொடுங்க ஆம்பளைங்க நாங்க வயசு இருந்தா கூட கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கருவாடு வாங்கி கொடுங்க நீங்க தான் ஆரம்பத்துல குடியா எங்க சாமாத்தி நாங்களே வாங்கி குடிச்சுங்கிறோம் ஏதோ ஒரு மஞ்சாத்தி எல்லாம் சுத்தியாச்சு விட்டுங்க வந்துட்டான் யார பாப்பா விட்டுக்காரு யார் விட்ட மஞ்சாத்தி சுத்திக்கிறாங்க எவன் தாங்க முழங்காச்சிட்டு போலாம் அவன் வந்தான் 25 சவரங்காரன் மறந்துச்சு 58,000 ஒரு சவரம் 28 சவரம் 25 சவரம் எவன் பண்ண ஜாலியா இருக்கு எங்க 20 போட்டுவான் இல்லாத என்ன பண்ணுவான் இல்லாதன்னா 4 பொட்டை புள்ளி பெத்து வச்சுக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு தாய் 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த பையனை பெத்து எடுத்துங்காட்டியும் அவங்க பண்றாவது அவன் தாங்க தெரியும் அன்னையானவள் உள்ளூர் நாள் சுமந்து குழந்தையானது வழியில ஜனமாகின்ற ஒரு தாய் பிரசவம் என்ற வழி அவன் இறந்து அப்படியே பொம்பளை குழந்தை போட்டா பாதுகாப்பா பார்த்துங்கிறாங்க இவன் நோவாத வருவாரா 25 சவரம் காப்பாரா 3 மாதம் நல்லா ஜாலியா வச்சுப்பாரு நல்லா பாக்கி யாருக்கு வரா ஒரு சவரம் எல்லாம் சத்தான காரியம் கரலான் தாய் விட்டு கடமை இவரு படுத்து கட்டல வேற மெத்த வேற மிச்சு வேற கிரேண்டு வேற சோறாத்து குட்டா இதெல்லாம் நாம் தாய் விட்டு கொடுக்க வேண்டிய முடியாதான்னு சொல்லிட்டேன் எங்க அப்பா நான் பாட சொல்லிட்டான் விட்டாட்டேன் இன்னொன்னு ஒரு மாசத்துக்கு இப்ப நான் ஈர போண்டா கேக்குறேன் அப்படின்னு கேட்டான் வண்டி வாயில ஓட்ட தெரியாத கம்நாட்டிய தங்கச்சி அப்படி இல்லடா நம்ம கிட்ட வண்டிய வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு உன் தங்கைய பின்னால என்னங்க பாத்துறான் எவன் ட்ரைனிங் எடுக்கிறான் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும் அவன் பூஜை போடுறான்னு ஸ்டார்ட் பண்ணா 100 100 108 தூக்கி பத்துங்க ஐதுங்க உட்காந்தா நிஜம் கமலதா போய் சேர வச்சான் அவன் ஒட்டி அப்ப பரவாயில்ல பொல்லாளி போறான் அவன் அஞ்சுக்கு போய் இவன் தான் எப்படி பார்த்தா இன்னொருத்த ஓட்டினே வரான் அது பண்ண பார்த்தோம் இன்னும் தெரியல உண்மையில அப்படியே மாதம் வச்சாச்சு என்னடா பைக் ஆச்சுட்டாச்சு மச்சான் விடுறாங்க சரி கோபம் நியாயமா ஜம்மத்து சதுவாக்கி நடை போகுது 25 சபரம் அவங்க எப்படி போடுவாங்க பட்டார ஒரு அடைச்சி இது பொண்ணு போட்டா புள்ளி போறமோ கைடா அவன் அங்கங்க ரோடு கிளம்பி விட்டுறான் ஏரியில புறம்பா கடை எவ்வளவு இடம் கிடக்கு ஏரியில புல்லா தண்ணி எப்படி சொல்லுங்க உட்காந்து காது காட்டுங்க கோயில பார்த்தா ஏது பார்த்தா எல்லாம் கனவு கனவுல கனவியா கனியா கனவுல அப்பா வந்து ஆச்சமா அது நீதான் நன்றி என்ன காலத்துல கேட்டீங்க சொல்லிவிட வேண்டியதாலே ஏன் சங்கோட் தேவி கமான் என்னது யார வராங்க யாரு நீ எங்க வந்துற நாடு கொல்லை நாடு இந்த மோட்டர் என்ன எடுத்து அப்படியா கொல்லை நாடாம கொல்லை நாடு என்ன கல்யாணமா போய் சாப்பிட்டு வந்துடலாம் முல்லை நாட்டை ஆளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மனது யாழனி மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மணிமாற மன்னன் இன்று 3 ஆண்டு காலம் கப்பப்பணம் செலுத்தவில்லை இன்னும் 1 வார காலத்தில் கப்பப்பணம் செலுத்தவில்லை யாருக்கு யார் கோர் மரசி தானென்று மகபோம் எடுத்து ஓடுறான் போய் மன்னர் சொல்றான் ஒன்னா சண்டை வந்து வாங்கி சொல்ல போடா அப்படியே கோர் மன்னர் வாங்கி சொல்ல போடா அயல் நாட்டால் பணியெடுத்து கிரமநாள்
இனிமே நம்ம கப்பு பண்ண கட்டக்கூடாது. நமது முப்படை தலைமைக்கு ஆள வேண்டாம். அது சீக்கிரம் நாய்க்கு வர வரும் போ.